குடும்பத்தை இணைப்பார், உன்னுடைய உறவை புதுப்பிப்பார். மீண்டும் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம், அதிசயமான காரியங்கள் நிறைவேறும். ஆண்டவருடைய அதிசயங்களை காண பண்ணுவார். எப்பொழுது தெரியுமா? பாதத்தில் காத்திருக்கும் பொழுது. எந்த ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறானோ கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த சங்கீத புஸ்தகத்தில் 5:3 வாசிக்கும் போது, உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையில ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 88:13 சொல்கிறது, நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். காலையில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். ஆகவே நாம் விண்ணப்பம் செய்யும் போது அது தேவ சந்நிதியிலே போய் சேரும். காலையிலே கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதின் விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டார். அவர் தாவீதுக்கு மாத்திரமா தேவன்? இல்லை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் அவர்தான் தேவன். அவர் நிச்சயமாய் உன் சத்தத்தை கேட்பார், உன் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்ப்பார். அவர் உன் விண்ணப்பங்களை கேட்பதற்காக தம்முடைய செவியை சாய்த்திருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் உன் சத்தத்துக்கு செவி சாய்ப்பார். அவர் உன் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். உன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உன் சத்தம் கேட்கப்படுகிறது. வேதத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவருடைய பெயர் கொர்நேலியு. அவன் ஒரு இராணுவ தளபதியாய் காணப்பட்டான். 100க்கு அதிபதியாய் காணப்பட்டான். ஆனால் அவன் பக்தி உள்ளவனாய் இருந்தான், தெய்வ பயம் உள்ளவனாய் இருந்தான், ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஒரு நாள் அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவ தூதன் இறங்கி வந்தான். கொர்நேலியுவை பார்த்து சொன்னான், கொர்நேலியுவே, உன் ஜெபமும் தான தர்மங்களும் தேவ சந்நிதியிலே வந்து எட்டினது என்று சொன்னான். உன் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது என்று சொன்னான். அருமையான சகோதரனே, சகோதரி, கர்த்தர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். தூதனை அனுப்பி உனக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் உன் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ளவர்கள், உற்றார், உறவினர், இனத்தார், ஜனத்தார், நண்பர்கள், அநேக நேரங்களில் உன் சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாது, செவி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் உன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உன் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். உன் விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் அவர் உனக்கு பதிலளிப்பார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறார். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை காண்கிறதே என்னுடைய பிள்ளையே, நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அருளாளர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைந்த உள்ளத்தை நீர் பார்க்கிறேன். நறுகுண்ட இருதயத்தை நீர் புறமே தள்ளுவதில்லை. ஒவ்வொருவருக்கும் பதில் தார சுவாமி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனையோடு இருக்கிறார்கள். வீடு கட்டப்பட முடியவில்லையே, எனக்கு ஒரு வீடு வாசல் இல்லையேன்னு சொல்லி கலங்கி இருக்கிற ஒவ்வொருக்கும் வீட்டை கட்டித்தார். பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அந்த பிள்ளை பாக்கியத்தை தாரும். மருத்துவ ரிப்போர்ட், மருத்துவ சான்றுகள், உனக்கு அந்த பாக்கியமே கிடைக்காது என்று சொல்லி விட்டுவிடலாம். ஆனால் சிருஷ்டி கர்த்தாவாகிய நீர் அற்புதத்தை செய்வீராக. கருவை காண்கிற தேவன் அந்த கருவில் இருந்து ஒரு பிள்ளையை உருவாக்குவீராக. செத்து போன கர்ப்பம் செத்து போயிருந்த சாராளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தவர். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளை பாக்கியத்தை தாரும். ஆசீர்வதிப்பீராக. வேலையில்லாமல் கண்ணீரோடு கூட இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நிலையான வேலை வாய்ப்பை தாரும். நல்ல வருமானங்களை தாரும். கர்த்தர் ஆசீர்வதியும் சுவாமி. என் பிள்ளை படிக்கவில்லையே, என் பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லையே என்று சொல்லி கண்ணீர் வெடிக்கிற
ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை பாரு. பிள்ளைகளுடைய கல்வியை உயர்த்தும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படும். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதானுக்கும் என்று சொன்னீர். வார்த்தையின்படி பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நல்ல ஒழுக்கத்தில், கீழ்ப்படியில், தெய்வ பயத்தில், பக்தியில் வளர்க்க உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தொழில் இன்றைக்கு ஒவ்வொரு தொழிலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய ஏழ்கை பெரிதாக்கட்டும். தொழில் வளர்ச்சி அடையட்டும் சுவாமி. லாபம் உண்டாகட்டும். எல்லா நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் என்றோடு விலகி ஓடட்டும். அருளாதன் ஆசீர்வதியும். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை பாரு. இந்த வியாதியில் எனக்கு விடுதலையிலேயே சொல்லி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து விடுதலை தாரும். தெய்வீக சுகத்தை தாரும். நானே உன் பரிகாரம் சொன்ன வார்த்தையின்படி சுகத்தை தந்த ஆசீர்வதியும். பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசு செவி கொடுக்கிறார் ஊழியம் நம்பர் 147 காந்தி மெயின் ரோடு, சங்கர் நகர், பம்மல், சென்னை 75. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்வீர்களானால் நாங்கள் உங்களுக்காக விசேஷித்த பிரார்த்தனைகளை எடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் சமீபமானீர்கள். ஆம் பிரியமான தொலைக்காட்சி நேயர்களே, தேவன் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மாத்திரமல்ல, விசேஷமாக நீங்கள் எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு செவி கொடுக்கிறார் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கிராம சுவிசேஷ ஊழியம், மருத்துவமனை ஊழியம், தனிநபர் கைப்பிரதி ஊழியம், திருநங்கைகள் மத்தியில் சுவிசேஷ ஊழியம், கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியில் சுவிசேஷ ஊழியம், போதைக்கு அடிமையானவர்கள் மத்தியில் சுவிசேஷ ஊழியம், சிறைச்சாலை கைதிகள் மத்தியில் சுவிசேஷ ஊழியம், தொழுநோயாளிகள் மத்தியில் சுவிசேஷ ஊழியம், உடல் ஊனமுற்றோர்கள் மத்தியில் சுவிசேஷ ஊழியம், இலக்கிய ஊழியம், பாடல் ஊழியம், சிறுவர் மத்தியில் ஊழியம், வாலிபர்கள் கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள், சுகமளிக்கும் கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், மற்றும் குடும்ப ஆசீர்வாத கூட்டங்கள், தொலைக்காட்சி ஊழியங்கள், இவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் நன்கொடைகளை ஃபெய்த் கிறிஸ்டியன் அசம்பிளி ட்ரஸ்ட் என்ற பெயரில் டிடி அல்லது செக் மூலமாக அனுப்பி வைக்கவும், அல்லது ஜே ஜஸ்டின் பிரபாகரன் என்ற பெயருக்கு அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் ஆசீர்வதிப்பாராக. மேலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் எங்களுடைய தொலைபேசி எண் 9840727485.